நான் கோட்டூருக்கு போனதுலேருந்து எங்கள் பெரியப்பா மெயினாக என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தது வந்து பிரியாணி தான். நீ போகிறதுக்குள்ளே எனக்கு ஒரு தடவை பிரியாணி செஞ்சு கொடுத்துட்டு போயிரு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா எப்போ பாரு நீ வீடியோலாம் போடும்போது பசங்களுக்கு பர்த்டே அது இதுக்கெல்லாம் வீடியோலேயே வந்து பிரியாணி காட்டிகிட்டே இருக்க, அதனால நீ செஞ்சு கொடுத்துட்டு தான் போகணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து தேவகோட்டைக்கு போயிட்டு அங்கே வந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஜீரா ரைஸ் தான் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ 3 கிலோ அரிசி 3.5 கிலோ கறி வச்சு பிரியாணி வந்து பண்ணியிருந்தேன். அடுப்பு வந்து அம்மா எடுத்துகிட்டு வந்திருந்தனால அந்த ஸ்டவ்லேயே பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருந்துச்சு, சீக்கிரமாகவும் வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ பிரியாணி எல்லாமே ரெடி பண்ணி செஞ்சு முடிச்சுட்டு கடைசியாக வாழை இலை வச்சு தம் எல்லாம் போட்டு எடுத்தாச்சு. சூப்பராக பிரியாணி வந்து ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ நிறைய நம்ம பிரியாணி விலாக் வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதனால ரொம்ப டீப்பாலாம் எடுக்கலை. செஞ்சுட்டு இருக்கும்போதே தாரி வந்து மணக்குதுன்னு வந்து பக்கத்தில் நின்றுட்டு இருந்தா. அப்புறம் அவங்களுக்குலாம் செஞ்சு இந்த வாழை இலையில் வச்சு பரிமாறும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எனக்கும் ஒரு திருப்தி, எங்கள் பெரியப்பா கேட்டதை நான் செஞ்சு கொடுத்து வந்துட்டேன் அப்படின்னு.